கொல்லத்தக்கவள். ஏன்னா விபச்சாரிய கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். போதகரே தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, அவங்கள நேரா பார்க்கல. இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. இவளை கல்லெறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு. அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லெறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம்? மோயிசோட சட்டத்தை இவர் மீறாரு. சார், நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றான்னா நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்மளை சிக்க வைக்கணும்னே வருவான். பல பேர் நம்மகிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தானா நிஜமா நம்மகிட்ட நல்லது கேட்க வரல, நீங்க என்ன சொன்னாலும் அவங்ககிட்ட மாட்டிக்கணும். அந்த மாதிரி 2 பேர் கேள்வி கேட்பான். அப்படிதான் கேட்டான். பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும்.